இதே மேடையில் எனக்கு தெரிய நான் ஒரு 30-40 தடவை ஏறி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்பவுமே இல்லாத ஒரு பதட்டமும் ஒரு தயக்கமும் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு அடிப்படையான ஒரே ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2 கருத்து இளைஞர்கள் காவேரி பொய்த்து போனதால் வாழ்வதற்கோ விவசாயத்திற்கோ வழி இல்லாமல் கிளம்பி சென்னைக்கு பிழைப்புக்கு வழி கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருந்த பொழுது கையில் இருந்த காசெல்லாம் செலவழிந்து போக மறுபடியும் ஊருக்கு போக முடியுமா அல்லது இங்கேயே இருப்போமா இல்லை ஊரை விட்டே போய்விடுவோமா என்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிற பொழுது நாங்கள் ஒரு சுவரொட்டியை பார்த்தோம். அதில் ஒரு மகா கலைஞனுடைய பிறந்தநாள் விழா பேச்சு போட்டி என்ற அறிவிப்பு இருந்தது. அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டால் 5000 ரூபாய் பரிசு கிடைக்கும் என்ற காரணத்தினால் அந்த பேச்சு போட்டியில் போய் நானும் என்னுடைய நண்பன் சரவணனும் கலந்து கொண்டோம். அந்த பரிசு போட்டியில் 5000 ரூபாய் எங்களுக்கு பரிசு கிடைத்ததால் நாங்கள் மறுபடியும் சென்னையிலேயே இருந்தோம். அந்த பேச்சு போட்டியை நடத்திய அந்த மகா கலைஞன் என்று நான் சொன்னது வேறு யாரும் அல்ல, நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் தான் அந்த 5000 ரூபாய் எங்களுக்கு பரிசு கிடைத்தது. அந்த கிடைத்த அந்த 5000 ரூபாய் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் ஒரு அறை எடுத்தோம். நிறைய புத்தகங்கள் வாங்கினோம். நல்ல நண்பர்களை வழக்கப்படுத்தி கொண்டோம். அந்த அறையில் தங்கி நாங்கள் படித்த புத்தகங்களை படித்த தம்பிதான் ராஜமுருகன். அறையில் இருக்கும்போது ஏராளமான புத்தகங்களை இவனை வாசிப்பான். அண்ணா ஏதாவது செய்யணும், அண்ணா ஏதாவது செய்யணும், உங்களை தான் நம்பியிருக்கேன் அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, தம்பி என்ன நம்பாத, நீ அந்த அண்ணனை நம்புறதை விட ஆனந்தவிடன் கண்ணனை நம்புறது நல்லா இருக்கும்டான்னு சொல்லி அவனை கண்ணனிடம் அறிமுகப்படுத்தி வைத்தேன். அதே மாதிரி என்னை அறிமுகப்படுத்திய லிங்கசாமியிடம் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தேன். எல்லாரையும் யார் வேணாலும் அறிமுகப்படுத்தலாம், எல்லாருமே யார் வேணாலும் தோளில் தூக்கி சுமந்து விடலாம். ஆனால் நடக்கக்கூடிய பக்குவமும் நடந்து சென்ற அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு தைரியமும் எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. என்னுடைய தம்பிக்கு வாய்த்திருக்கிறது. முன்னிருக்கையில் யாரோ முகம் தெரியவில்லை, உதிர்கிறது பூ மனசு தாங்கவில்லை என்ற ஒரு கவிதை. முன்னிருக்கையில் யாரோ முகம் தெரியவில்லை, உதிர்கிறது பூ மனசு தாங்கவில்லை என்ற ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதியது யாரும் அல்ல, இந்த அரங்கத்திலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களிடத்திலே சொற்பொழிவாற்ற இருக்கக்கூடிய எழுத்தாளர் கண்ணதாசன் அவர்கள் தான். இந்த ஒரு வரியை எங்கள் அறையிலே நாங்கள் ஒட்டி வைத்துக் கொண்டு கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டது உங்களிடமிருந்து தான் என்பதனால் அவரை இந்த மேடைக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். இந்த அரங்கம் என்பது ஒரு உணர்வு நெகிழ்வான அரங்கமாக மட்டுமல்ல, இன்னும் 20, 25, 30 ஆண்டுகள் கழித்து நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று அரங்கமாக இது மாறும் என்று நம்புகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்ல வேண்டும். எங்களுக்கு பிடித்ததை, எனக்கும் தம்பிக்கும் பிடித்ததை, விரும்பியதை, ரசித்ததை எல்லாம் பாடலாக எழுத வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டது போல் தொட்டுவிட்டால் அழகு ரோஜா என்ற வரியை நான் எழுதி கொடுத்த போது தம்பி சந்தோஷ் நாராயணன் உற்சாகத்தோடு அதை பதிவு செய்தார். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன்னோர்களை நாம் வணங்குவதை மாதிரியே சமகாலத்தினுடைய கலைஞர்களையும் போற்றக்கூடிய நல்ல மாண்புகளோடு சந்தோஷ் நாராயணன் வந்திருக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டும், நிறைய சொல்ல வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த அந்த 5000 ரூபாய் வைத்துக்கொண்டு நாங்கள் ராஜமுருகன் இருக்கிற ஒருவரை இந்த தமிழ் திரையுலகத்துக்கு தந்திருக்கிறோம். நீங்கள் தரப்போகிற ஏராளமான அந்த பணத்திலிருந்து நாங்கள் இன்னும் நிறைய ராஜமுருகன்களை உருவாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி.